வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு ஜாதகம் வந்தது. ஜாதகம் பார்த்தோன்னே அதே அந்த அந்த மூட்லேயே வந்து பேசுகிறேன். ஓகே. என்ன ஜாதகம்னா, டேட் எல்லாம் ஹைட் பண்ணிக்கிறேன். வருஷம் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா பெர்மிஷன் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். சந்தோஷமா இந்த மாதிரியான வாய்ப்புகளை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாரே அப்படின்ற மாதிரி விஷயம். 1981 பிறந்தவங்க, ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம், ரிஷப லக்னம், ரிஷப ராசி. ஓகேங்களா? லக்னம் 14 டிகிரி, சந்திரன் 12 டிகிரி, 3ல் ராகு, கடகத்தில் ராகு 3 டிகிரி, சிம்மத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்துல. இப்போ நான் அது நீங்கள் கொஞ்சம் ஜோசியம் தெரிஞ்சவங்களா இருந்தாக்கா நான் எங்கே வரேன் அப்படின்ற மாதிரியான விஷயம் புரிஞ்சிடும். 5ஆம் பாவகத்தில் சூரியன் 29 டிகிரி, குரு 27 டிகிரி, சனி 20 டிகிரி, 6ல் புதன் சந்திராதியோகத்தில் 3 டிகிரி, 7ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு சனியினுடைய செவ்வாயினுடைய பார்வை வாங்கி சுக்கிரன் வந்து சந்திர அதியோகத்தில் இருக்கார் 7ஆம் இடத்துல. அதற்கு பிறகு கேது வந்து 9ஆம் இடத்துல. இதுதான் ஜாதகம். ஓகே. எடுத்த உடனே குரு தசை 2015 நடந்துகிட்டு இருக்கு. எடுத்த உடனே 2015 லைஃப் ரொம்ப சுமாரா இருக்குதா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க இல்லைங்க 2015 தான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னாங்க. சரி, இது இயல்பா எல்லாரும் சொல்ற விஷயம் தான். ஏன்னா எடுத்த உடனே அவங்களோட மனசுல நல்லா இருக்கிறதுன்றது ஒரு விஷயத்துல இருக்கும்ல. ஓகே. அப்போ நான் சொன்னேன், சரி நல்லா இருக்கிறீங்களா, எந்த மாதிரி நல்லா இருந்தீங்கன்னு கேட்டோடனே இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிச்சு. அதுக்கு பிறகு வந்து நான் இந்த மாதிரி இருக்கேன். நான் ஒரு விஷயம் சொன்னேன். குரு தசையில உங்களுக்கு சந்திரன் புக்தி வரப்போகுது 2027 ஜூலை மாசத்துல. 2026, அதாவது இந்த வருஷம் 2026 ஜூலைல குரு தசையில சந்திரன் புக்தி வரப்போகுது. குரு தசையில சந்திரன் புக்தி என்ன பண்ணும், சந்திரன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டேன். சந்திரன் மனம் அப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே. ஜோதிடம் பார்க்கும்போது 45 வயசுல ஒருத்தவங்க வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. ஓகேங்களா? 45 வயசுல ஒருத்தவங்க வந்து ஜாதகம் பார்க்கும்போது 45 வயசுல உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு எந்த அளவுக்கு ஒரு தைரியம் வேணும்? தயவு செஞ்சு ஜோசியம் வந்து என்னோட அந்த குரு ஐயா வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு. ஜோசியத்தை ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிளானட் உங்ககிட்ட பேசும் அப்படின்னு. இப்போ குரு தசையில இவங்க கஷ்டப்படணும். குரு தசையில குழந்தைகள் இல்லாத நிலையில பாதிக்கப்படணும். ஏன்? குரு லக்னத்துக்கு அவயோகரா ஆகி 8ஆம் அதிபதியா ஆகி 8க்கும் 11க்கும் கேந்திரத்துல அமைஞ்சு அஸ்தகங்கமாகி சனியோட சேர்ந்து கடுமையான பாபத்துவ குரு. இந்த குரு நல்லா இருந்திருந்தாருன்னா ஒரு மாதிரியான தன்மைகளை கொடுத்திருப்பாரு. குரு வந்து பாபத்துவமும் ஆயிருக்கிறாரு, 8ஐயும் 11ஐயும் செயல்படுத்தக்கூடிய குருவாகவும் வந்துடுறாரு. அப்ப என்ன அந்தஸ்துக்கு அவரு அவங்க கிட்ட சில விஷயத்த டீட்டெயிலா பேசினேன். நீங்க வெளியில சொல்ல முடியாத விஷயம் சில விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம் நான் பாட்டுக்கு படன்னு சொல்லிட்டு வரேங்க. சைலண்டா இருந்தாங்க. இதுல எந்த இடத்துலயும் அவங்களுக்கு போன ஜென்மம், அடுத்த ஜென்மம், சாமி, சாபம் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி நான் பயம் படுத்தவே இல்லை. என்ன இவங்க ஜாதகத்துல இருந்ததோ அதை சொன்னேன். குரு தசையில சந்திரன் புக்தி உங்களுக்கு கல்யாணம்ங்க. நீ யார் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சொல்லி விட்டுக்கிட்டு போவ அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வந்தா, குரு 11ஆம் அதிபதியாக செயல்படக்கூடிய காலத்துல சந்திரன் 3ஆம் அதிபதியாகி ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து குருவின் சுக்கிரனின் தொடர்புகள்ல உச்சனாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல குரு தசையில சந்திரன் புக்தி திருமணத்தை கொடுக்கும். குரு தசையினுடைய செவ்வாய் புக்தி அதனை தொடர்ந்து செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள்ல வரும். குரு தசையுடைய ராகு புக்தி அதனை இன்னும் மெயின்டைன் பண்ணக்கூடிய உச்சனின் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு புக்தியாக செயல்பட்டு சனி தசை தான் இவங்களுடைய யோக தசை. சனி தசையில உங்களை ஏதோ ஒரு வகையில அம்மானு கூப்பிடுறதுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கக்கூடிய அமைப்புகள்ல சில விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அதற்கான தொடர்பு 2026 ஜூலைக்கு பிறகு உங்களோட டைமிங் ஒருவேளை முன்ன பின்ன இருந்ததுனாக்கா 1 மாசம் 2 மாசம் தள்ளி முன்ன பின்ன போகும். உங்களுக்கு திருமணம் நடக்கும். 2வது கேள்வி, என்னோட வயசான காலம் எப்படி இருக்கும்? நான் இந்த குரு தசையை அவங்க கிட்ட வேற மாதிரி, என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் வேற மாதிரியான விளக்கம் கொடுப்பேன். அதனாலதான் என்கிட்ட பேசுறவங்க பேசி முடிக்கும் போது இந்த மாதிரி நான் யார்கிட்டயும் பேசினது இல்லை, கண்டிப்பா போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஜாதகம் பாருங்கன்னு நான் எந்த இடத்துலயுமே சொன்னதே கிடையாதுங்க. இன்ன வரைக்கும் ஒரு 4 வருஷமா 5 வருஷமா பாக்குறேன். யாருக்கிட்டையும் வந்து சொன்னது இல்லை. நான் இந்த மாதிரி இப்படிதாங்க என்னோட ஸ்டைல தான் பலன் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு வந்த பிறகு நீங்களாவே சில விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இவங்க மட்டும் போனா பதில் சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்துல வருவீங்க. என்னோட ஸ்டைலே இதுதான். இதுல உங்களுக்கு திருமணம் நடக்க போது
ஒரு பெண் குழந்தையின் அமைப்பு இருக்க போது வாழ்க்கை துணை எப்படி இருக்கும்? முதல்ல 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்த்து சுக்கிரன் சனி செவ்வாயின் பாதிப்புகள்ல வந்து அதுக்கப்புறம் சந்திர அதியோகத்துல வந்ததால உறுதியா வாழ்க்கையினுடைய கடைசி கணவனோட இருப்பீங்க, குடும்பத்தோட இருப்பீங்க. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, ஓல்டேஜ் மாதிரி ஏதாவது போயிருவனா, படுத்த படுக்கையா இருப்பனா? அதெல்லாம் இல்லைங்க. இதெல்லாம் நடந்தா என்ன வந்து கேளுங்கன்னு சொன்னேன். ஜோதிடம் அவ்வளவு துல்லியமானது. அப்ப ஏங்க 45 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல? சுக்கிரன் முதல்ல கெட்டு போயிட்டாருங்க. சனி செவ்வாய் என்னுடைய தொடர்புல இருக்காரு. அதற்கு அப்புறம் சுக்கிரன் இழந்த வலுவை மறுபடியும் வந்து சந்திராதியோகத்தால பெற்று வயது தாம்பத்தியத்தை அனுபவிக்காத காலகட்டத்துல அவருக்கு பார்ட்னர்ஷிப்பை கொடுக்குறாங்க. இதுதாங்க விஷயம். இதுதான் ஜோதிடம். சரிங்களா? இந்த அமைப்புகள்ல தயவு செஞ்சு ஜோதிடத்தை புரிஞ்சுக்கங்க. வள கொல கொல நம்ம டைரக்ட் டு பாயிண்ட். என்கிட்ட இது ஒன்று முந்தா நேத்து ஒருத்தவங்க சொன்னாங்க. சிங்கப்பூர்ல இருந்து பேசினாங்க. சிங்கப்பூரா மறந்துட்டேன். எடுத்தோடனே டைரக்ட் டு பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ப்ளீஸ் டைரக்ட் டு பாயிண்ட் வந்துருங்க. சுத்தி சுத்தி நீங்க உழப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தேவையில்லாத விஷயத்துல இப்ப இருக்கிறவங்க எல்லாம் ஜோசியம் வேற தெரிஞ்சே வராங்க. உங்களால ஜோதிடத்தை காட்டி ஏமாத்தி போய் சொல்லி சம்பாதிக்க முடியாது. சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரோஸ் நல்லது நடக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். வணக்கம்.